பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நல்ல நாமத்தில் வாழ்த்துக்கள். 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனம். கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். லேசான காரியம். யார் சொல்றா? ராஜாவாகிய ஆசா. பிரியமானவர்களே, பலனுள்ளவன் நம்ம எதிர்க்கும் போது நம்ம என்ன நினைப்போம்? இந்த காரியம் நம்மளால முடியாது இல்லையா? பலனற்ற ஒரு காரியம் நமக்கு எதிரிட்டு வந்தால் ஈஸியா அதை ஜெயிச்சிடலாம். நம்ம சாட்சிலாம் சொல்லுவோம், என் தேவன் எனக்கு அதை செய்து விட்டார் அப்படின்னு சாட்சி சொல்லுவோம். அப்ப நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கு? இந்த சின்ன காரியத்தை செய்ய தேவனால முடியும், பெரிய காரியத்தை செய்ய அவரால முடியாது. இதுதான் நம்முடைய விசுவாசம். ஆனா அருமையான பக்தனாகிய தாவீது சொல்லுகிறார், தன்னுடைய அனுபவத்துல சொல்றார், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், சேனைக்குள்ள கூட பாய்ந்துருவேன், மதிலை தாண்டுவேன். பலமிக்கவர்கள் எதிர்த்து வந்தாலும், பலமற்ற ஒரு காரியம் எதிர்த்து நின்றாலும், பலமான ஒரு வியாதி நமக்கு மேற்கொள்றது போல தோன்றினாலும் ஒரே ஒரு தீர்வு தான். அருள்நாதர் இயேசு மாத்திரம்தான் தீர்வு. பலனுள்ளவனுக்காயிலும் பலனே இல்லை, கைவிடப்பட்ட ஒரு நிலைமை, அப்படிப்பட்டவனுக்காயிலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். 12 வருஷம் பெரும்பாடு புதிய ஏற்பாட்டின் புத்தகத்துல நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அந்த அம்மா என்ன செய்தாங்க? அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டுட்டாங்க. அவ்வளவுதான். 12 வருஷம் உதிரப்போக்கு ஒரு நொடி பொழுதிலே நின்று போனது. அவர்கள் மருத்துவர்களால் கைவிடப்பட்டவங்க. இனி ஒண்ணும் முடியாதுமா அப்படின்னு கைவிடப்பட்ட ஒரு ஸ்திரீ தன்னுடைய ஆஸ்தியை எல்லாம் வைத்தியர்களிடத்துல செலவழிச்சவங்க. ஆனா எந்த முன்னேற்றத்தையும் பார்க்காதவங்க. பிரியமானவர்களே, பலனற்ற ஒரு ஸ்திரீ, ஆனா அவங்களுக்கு உதவி செய்தார். அருள்நாதர் உதவி செய்தார். அவருக்கு பலன் இருந்தாலும் பலன் இல்லாட்டாலும், கைவிடப்பட்ட சூழ்நிலையானாலும் திக்கற்ற நிலைமையானாலும் உதவி செய்வது லேசான காரியம். ஒருவேளை நாம அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறோமா? பிரியமானவர்களே, என்னை எதிர்த்து வருகிற இந்த காரியம் ரொம்ப பலமான வலிமையான காரியம். இதை எதிர்த்து போராட என்னால முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை, இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், உனக்கு உதவி செய்வது எனக்கு லேசான காரியம். ஒரு வார்த்தையினால உன்னுடைய எல்லா சூழ்நிலையை நான் மாற்றி போடுவேன். உன்னுடைய வியாதியின் உக்கிரத்தை மாற்றி போடுவேன். உன்னுடைய கைவிடப்பட்ட நிலைமையை மாற்றி போடுவேன். உனக்கு எதிரடையாய் தோன்றுகிற சூழ்நிலைகளை எல்லாம் சாதகமாக்கி கொடுப்பேன் அப்படின்னு பேசிக் கொண்டிருக்கிறார். அதனால் சந்தோஷமாயிருப்போம். பிரியமானவர்களே, பலன் இல்லாதது குறித்தும் நீங்க கவலைப்பட வேண்டாம். ஒருவேளை நீங்க பலசாலியா இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். உதவி செய்வது அவர்தான். ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரா என்ன செய்வோம்? கண்களை மாத்திரம் ஏறெடுத்து பார்ப்போம். அவர் உதவி செய்வார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான நல்ல ரட்சகரே, ஆவியான தெய்வமே, பலன் உள்ளவனுக்காயிலும் பலனே இல்லாது கைவிடப்பட்டவனுக்காயிலும், எல்லா எதிரடையான சூழ்நிலையில இருக்கிறவனுக்காயிலும், தோல்வி மனப்பான்மையோடு காணப்படுகிறவனுக்காயிலும், கைவிடப்பட்டு கதறி நிற்கிறவனுக்காயிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். நம்பிக்கையற்ற ஒரு மனிதனுக்கு உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளை மாற்றி போடுவது உமக்கு லேசான காரியம். ஐயா, எங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பது உமக்கு லேசான காரியம். அதை செய்து முடிக்கும்படி உம்மை உறுதியாய் நாங்கள் பற்றி பிடிக்கிறோம். செய்யும் செய்வீராக. தொடர்ந்து உங்களை விட மாட்டோம். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில்
நீங்க செய்யும் வரைக்கும் பற்றி கொள்ளுவோம். நல்ல பிதாவே, ஆமென்.